Okay. Sadhuma, today's lesson EVS chapter number 11. Okay, measurement. Okay. Max la vara measurement EVS la vara measurement same தான். ஓகேவா? ஆனா என்ன மேக்ஸ்ல டீப்பா போகும் இல்ல அப்படியே மேல அப்படி கிடையாது. இதுல EVSல நம்ம பார்க்க போறது வந்து ஜஸ்ட் கான்செப்ட். ஓகே, மேக்ஸில் நம்ம பார்த்தது வந்து நம்பர்ஸு எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக வந்து டீல் பண்ணோம். சரியா? என்விரான்மெண்ட்டில் வர மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் இல்லை எஸ்டிமேஷன்லாம் படித்தோம்ல, அந்த மாதிரிலாம் வரும். சரியா? இப்போ உங்ககிட்ட வந்து ரூலர் ஸ்கேல் இல்லை, எப்படி மெஷர் பண்ணுவேன்? ஒரு டிஸ்டன்ஸை வந்து அப்ராக்சிமேட்டாக எப்படி பண்ணுவேன்? ஓகேவா? எல்லாத்தையும் நீ ரூலரை வச்சு பண்ண முடியாது. கரெக்டாக? ஓகே, இப்போ வெளியில் ரோடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? அது அந்த டேப் எப்படி டேப் பண்ணி இப்போ இங்கேருந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டால் என்ன டேப் இங்கேருந்து அங்கே இழுத்துட்டு போவியா? புரியுதா? மேக்ஸில் வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸில் இருந்தது, இது இவ்வளோ கிலோமீட்டரு, இது வந்து இவ்வளோ கிலோமீட்டரு, இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, இது வந்து இதோட எவ்வளோ அதிகம், அந்த மாதிரிலாம் படிப்போம். கம்பேரிசன், கால்குலேஷனு. ஓகேவா? ஒன்று டெரைவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸில் வந்து படிக்கிறோம் மெஷர்மெண்ட்டு. இங்கே எப்படின்னா வந்து இதில் என்னென்னலாம் டீல் பண்ணுவாங்கன்னா எப்படி மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு ரூலர்லாம் இல்லாத போது கையில் எப்படி மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? எப்படி கம்பேர் பண்ண போகிறோம், ஒரு லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? அந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து நாட் மோர் டு நம்பர்ஸ். இதில் பார்த்தோன்னா எங்கேயுமே நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்காது பாரு. சரியா? ஓகே, ஹியர் வந்து they டாக் மோர் அபவுட் மெத்தட்ஸு. ஓகேவா? இந்த மெத்தட்ஸை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசியிருப்பாங்க. சரியா? ரொம்ப கேல்குலேஷன் மாதிரிலாம் போயிருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இது வந்து பியூர்லி கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் புரிஞ்சுக்கிட்டு அதையும் நீ அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம் சைட் பை சைட். பேசிக்காக மெஷர்மெண்ட் ஒன்று தான். சரியா? மெஷர்மெண்ட்ன்றது வந்து அளவிடுதல். ஓகேவா? அளவிடுதல் அப்படிதான் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஹவு வுட் யூ மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஹோம் அண்ட் யுவர் ஸ்கூல்? எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஹவு வுட் யூ மெஷர்? கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவீங்க. வெரி குட். எப்படி மெஷர் பண்ணுவேன் இன்கேஸ் மெஷர் பண்ணுறதா இருந்தா? அதுக்கு அது கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும். என்ன இருக்கும்? இது இருக்கும்னா என்ன சொல்லுங்கள், எக்ஸாக்டாக சொல்லுங்கள். ஓகே, தேர் ஆர் ஃபியூ மெத்தட்ஸ். ஓகேவா? நம்ம ஜிபிஎஸ் இருக்குல்ல, சேட்டலைட் இருக்குல்ல மேலேருந்து. ஓகே, நம்ம கூகுள் மேப் சேட்டலைட் இருக்குல்ல. ஓகே, அது வந்து அங்கேருந்து தான் பிக்சர் எடுக்குது. சரியா? ஸோ அதில் நம்ம கூகுள் மேப்பில் மெஷர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் மெஷர் பண்ணலாம். தட் இஸ் ஒன் வே. சரியா? அது பார்த்துருக்கியா கூகுள் மேப்பில் எப்படி மெஷர் பண்ணணுன்ட்டு? ஓகே, இருங்க அப்பா காமிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே பாரு அம்மாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்க் இருக்கு. சரி, ஓகே, இந்த பாருங்க, இந்த இருக்குல்ல, இதான் காமகோட்டி நகர் பார்க்கு. சரியா? இப்போ இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடை நீ மெஷர் பண்ணணும் அப்படின்னா இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணனா மெஷர் டிஸ்டன்ஸ்னு இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருந்தானே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க, இங்கே வச்சேன்னா எவ்வளோ? 111 மீட்டர்ஸ். அப்புறம் நான் இங்கே போகணும், திரும்ப வந்து நான் வந்து இங்கே வரணும், அப்புறம் இங்கே போகிறேன் அப்படின்னா அந்த ஆட் ஆகிட்டே வரும் பாரு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். புரியுதா? 692 மீட்டர்ஸ். புரியுதாம்மா? ஸோ ரைட் கிளிக் பண்ணனா மெஷர் டிஸ்டன்ஸ்னு வரும். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நீ கிளியர் மெஷர்மெண்ட் கொடுத்தா போயிடும். புரியுதா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. பட் இது வந்து கூகுள் மேப்பில் பண்ணுறது. ஆக்சுவலாக பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, மெஷர்மெண்ட் வீல் இருக்கும். ஓகேவா? அந்த வீலை வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த வீல் எத்தனை தடவை சுற்றுதோ அது வந்து இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெஷர் ஆகிக்கிட்டே வரும். அது ஒரு மெத்தடு. சரியா? இன்னொரு மெத்தடு, லேசர் லைட் அடிப்பாங்க. ஒரு எண்டில் வந்து எண்ட் ஆஃப் த ரோடில் வந்து நீ பார்த்துருப்ப போகும்போதெல்லாம் ரோட்டுக்கு ஒருத்தரெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு கேமரா மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் போய் இன்னொரு இடத்துல பிளேட்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பார் தூரமாக. சரியா? என்ன பிரின்சிபல்னா, ஒரு இடத்துல இருந்து லைட் அடிப்பாங்க. சரியா? அங்கே ஒரு பிளேட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த லைட் அங்கே போய் பட்டு திரும்ப எப்போ வருது, ஓகே, அதை வச்சு இந்த மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும். ஆமாப்பா, இப்போ ஹைட்ல இருந்த கல்ல தூக்கி போடுவாங்க 1
அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குடா மட் there are too many methods ஓகேவா. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னா வந்து எது வந்து அக்யூரேட்டாக இருக்குது, எந்த அப்ளிகேஷனுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் புரியுதா. வீட்டுக்குள்ளே இங்கேருந்து அங்கே மெஷர் பண்ணுறதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்து லைட் அடித்து ரிஃப்ளெக்ட்லாம் பண்ண வேணாம், டேப் வச்சு மெஷர் பண்ணிடலாம் புரியுதா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அப்ளிகேஷன். யூ ஹேவ் டு செலக்ட் த ரைட் டிவைஸ் சரியா. there are several devices ஓகேவா. ஓகே அடுத்தது, Mona's mother need to find out how much milk to get. What quantity of measurement could she use? Liter or milliliters ஓகேவா. ஓகே 500 ml மா, அரை லிட்டர் வந்து 500 ml சொல்லுவாங்க. 1 லிட்டர் நம்ம தான் இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட்லலாம் வாங்குறீங்களா, இப்போ காலையில் நம்ம பால்கார் வந்து ஊற்றுறாருல, அது வந்து அரை லிட்டர் 500 ml, half liter ஓகே. ml or liters, it depends on family size. Will hot water have a higher or lower temperature? Higher temperature. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஹாட் வாட்டர்? ஸோ ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு சூடு இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? சும்மா சொல்லுங்க டிகிரியில். டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணுவாங்க, எந்த யூனிட்டில் பண்ணுவாங்க? டிகிரி செல்சியஸ் நம்ம ஊரில் ஓகே. சில கண்ட்ரியில் வந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சொல்லுவாங்க, நம்ம வந்து டிகிரி செல்சியஸ். மேலே டிகிரிக்கு சொன்னால என்ன பண்ணணும், சின்னதாக ஒரு சர்க்கிள் போடணும், சி கேபிட்டல் லெட்டர் போடுவாங்க ஓகே. ஓகே டீ காஃபிலாம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற? ஓகே ஒரு 60 to 70 டிகிரி இருக்கும். ஏசியில் இருக்கு, அதுவும் டெம்பரேச்சர் தான். ஏசி மாதிரியா, சின்ன நம்பர் எல்லாம் கோல்ட், பெரிய நம்பர் அதே மாதிரி தானா கான்செப்ட்? 0க்கு வந்துருச்சுன்னா ஐஸ் ஆகிடும் ஓகே. 0 டிகிரிக்கு வந்துருச்சுன்னா நீ வாட்டர் எப்படி வச்சனா வாட்டர் ஐஸ் ஆகிடும், அதுதான் 0 டிகிரி. ஸோ நம்ம இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசர் இருக்குல்ல, ஃப்ரீசர் வந்து அரௌண்ட் -5 -10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 0லேருந்து கீழே போனதுனால தான் நம்ம அதில் எது வச்சாலும் எல்லாம் ஐஸ் ஆகுது புரியுதா. ஓகே ஃப்ரிட்ஜுக்கு அவுட்டர் சைடில் இருக்குது பாரு, வெளியில் விண்டோவில் கீழெல்லாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா அரௌண்ட் 5 டிகிரி 10 டிகிரியில் இருக்கும் ஓகே. ஸோ நீ தண்ணி வச்சாலும் தண்ணி சில்லுன்னு தான் ஆகுமே தவிர ஐஸ் ஆகாது புரியுதா. ஓகே 5 to 10 ரொம்ப கோல்டு. ஸோ 16 டிகிரிலாம் வைக்கும்போது எப்படி இருக்கும், நம்ம ஏசியில் 16 வைப்போம், ரொம்ப கொஞ்சம் கோல்டாக இருக்கும், நல்லா கோல்டாக இருக்கும் புரியுதா. ஒரு மழை காலத்தில் இருக்க மாதிரி இல்லை, அதோட கொஞ்சம் கோல்டாக இருக்கும் கரெக்டா. காஃபி டீ 50 டிகிரி 50 ஓகே 50 கொஞ்சம் ஆறி போனது, 60 70 இருக்கும் நம்ம குடிக்கிற சூடு. 60 டிகிரி வச்சுக்கோ. நீங்கள்லாம் குடிக்கிறது மேபி 50 இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு தானே குடிப்பீங்க. 50 டிகிரி இருக்கும். இப்போ சென்னையில எவ்வளோ? இப்போ அடுத்து அதுதான் சொல்லலான்னு வந்தேன் சரியா. நீ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற, வெளியிலலாம் போறீங்கல்ல எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. 50 டிகிரி வந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்போ நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஈவினிங் ஆனதுனால 29 டிகிரி இதோ இருக்கு பாரு. காலையில் மத்தியான டைமில் கொஞ்சம் அதிகமாகும், 32 வரையும் போகுது இப்போ இந்த கிளைமேட்டுக்கு. இதுவே வந்து மே மாதம் உனக்கு வந்து சம்மர் டைம்லலாம் பார்த்தோன்னா 40 வரையும் போகும் புரியுதாம்மா. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ரூமுக்குள்ளே இருக்கும்போது ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். யூஸ்வலாக எவ்வளோ இருக்கும் ரூமுக்குள்ளே அப்படின்னா ஒரு 27 28 இல்லை 30 அந்த மாதிரி இருக்கும் சரியா. 30 கிட்ட இருக்கும் ரூம் டெம்பரேச்சர், எப்பவுமே 30 டிகிரின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே சரியா. இப்போ நான் காமிச்சது சென்னை லைவ் டெம்பரேச்சர் வந்து வெளியில் ஓகே. புரிஞ்சிருச்சா. ஸோ இதுதான் டெம்பரேச்சரை பற்றி ஓகேவா. ஸோ எப்போ வந்து வாட்டர் வந்து வேப்பர் ஆகிடும், ஆவி ஆகிடும், எந்த டெம்பரேச்சரில்? இப்போ நீ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி சூடு பண்ணுற கேஸில் வச்சு நீ பாட்டுக்கு வச்சுட்டு மறந்துட்ட, என்ன ஆகும் தண்ணி? மேல வச்சு அந்த மூடி டப்பு ஆகும். மூடாம வச்சா என்ன ஆகும்? இப்போ வச்சிட்டு மறந்துட்டு நீ மறந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்ட, இல்ல மறந்துட்டு வெளியில போயிட்ட, அந்த வாட்டர் எல்லாம் வேப்பர் ஆகி போயிடும் புரியுதா. கடைசியில சட்டியில ஒண்ணும் இருக்காது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா. எந்த டெம்பரேச்சர்ல வாட்டர், அது ஓகே ஆமா, எந்த டெம்பரேச்சர்ல வாட்டர் இப்போ 0 டிகிரியில் வாட்டர் ஐஸ் ஆயிடுச்சு சரியா. எந்த டெம்பரேச்சர்ல வாட்டர் வந்து வேப்பர் ஆகும்? 70ல தான் நம்ம காஃபிலாம் குடிக்கிறதுன்னு சொன்னேன் சரியா. அதில் வேப்பர் ஆகாது ஓகே. 100 டிகிரி, 100 டிகிரி. அதுக்கு தான் வந்து டிகிரி செல்சியஸை வந்து கரெக்டாக ஸ்கேல் பண்ணியிருக்காங்க, வாட்டரை வச்சு தான் பண்ணாங்க. 0 டிகிரியில் ஐஸ் ஆகும், 100 டிகிரியில் வந்து வாட்டர் பிகம் வேப்பர் ஆகிடும், வாட்டரே இருக்காது. 100 டிகிரியில் நீ எதாவது தண்ணியை ஹீட் பண்ணனா தண்ணி எல்லாம் வேப்பர் ஆகிடும் புரியுதாம்மா. ஓகே ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம், அதில் 30 டிகிரி பக்கத்தில் இருக்கிறோம்.
ரூம் டெம்பரேச்சர். நம்ம இப்போ ரூம் டெம்பரேச்சரில் நீ இப்போ வாட்டர் பாட்டில்லாம் தண்ணி வச்சு குடிக்கிறல்ல, அந்த தண்ணியை மெஷர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 28, 30 அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ அதுவே குடிக்கிற சுடு தண்ணி மாதிரி எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு 50, 60 இருக்கும். ஒரு டீ காஃபி இல்லை தண்ணியை சூடு பண்ணி குடிச்சேன்னா. இதுவே ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டர் குடிச்சேன்னா எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு 10. வெரி குட். 10 to 15 டிகிரிக்குள்ளே இருக்கும். சரியா? மோஸ்ட்லி 10 தான் இருக்கும். ஓகேவா? அரௌண்ட் அதில் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுட்டானா என்ன ஆகும்? 0. அவ்வளோதான், ஐஸ் ஆகிடும். ஓகே, அதாவது கொஞ்ச நேரம் ஆகும் ஐஸ் ஆகிறதுக்கு. சரியா? ஓகே, வெரி குட் ராமாடி. புரிஞ்சிருச்சா இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு? ஓகே, லேர்னிங் அவுட்கம்ஸ் படிங்க. The learner knows the history of measurement, understand how to measure length, mass, capacity, time and temperature, estimates spatial quantities, distance, area, volume, weight, etc. ஸ்பேட்டியல் இல்ல, ஸ்பேஷியல்னு படிக்கணும். ஸ்பேஷியல். Spatial quantities, distance, area, volume, weight, etc. and time in simple standard units. ஓகே, knows the history of measurement. history of measurement என்னது? அந்த காலத்துல எப்படி மெஷர் பண்ணாங்க, அப்புறம் எப்படி மாறிச்சு, இப்போ நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அது. அப்புறம் understand how to measure length, mass. length என்னது? நீளம். லென்த்னா நீளம், மாஸ்னா weight. கேஜி, கிராம், கிலோகிராம் சொல்றல்ல, அதுதான் மாஸ். அதே மாஸ்னு கொடுத்துருங்க, வெயிட்னு கொடுக்கலாம்ல. எதுமா? ஓகே, அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இனிமேல் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. சரியா? ஏன் மாசுன்னு சொல்கிறோம், ஏன் வெயிட்னு சொல்கிறோன்ட்டு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. மாசுனா வெயிட். சரியா? அப்படி நினச்சிக்கோ. ஓகே, கெப்பாசிட்டினா என்னது? கெப்பாசிட்டி லிக்விட். வால்யூம், லிட்டர்ஸ், மில்லி லிட்டர், லிட்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து டைம். டைம் வந்து மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஹார்ஸ். அது டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹைட், ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். நம்ம ஊர்லலாம் வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், ஸோ டிகிரி செல்சியஸ் தான். ஓகே, அடுத்தது எஸ்டிமேட். எஸ்டிமேட்னா என்னது? குத்து மதிப்பாக நம்மளே வந்து எஸ்டிமேட் பண்ணுறது. ஸ்பேஷியல் குவான்டிட்டி. ஸ்பேஷியல்னால் வந்து இந்த டிஸ்டன்ஸு, ஏரியா, வால்யூம், வெயிட்டு, இதெல்லாம் வந்து ஸ்பேஷியல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளாஸிஃபை பண்ணது. அண்ட் டைம் இன் சிம்பிள் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். அங்கே பாருங்கள், டைம் வந்து ஸ்பேஷியலில் வராது. ஸ்பேஷியலில் கொடுத்துருக்கிறது டிஸ்டன்ஸ், ஏரியா, வால்யூம், வெயிட்டு தான். டைம் வேறு. சரியா? இன் சிம்பிள் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னால் என்னது? ஏன் அதை ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்கிறாங்க? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதாவது அக்ராஸ் த வேர்ல்டு இல்லை அக்ராஸ் சம் கண்ட்ரி. லிட்டர்ஸ்னால் லிட்டர்ஸில் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டாக. இப்போ நான் லிட்டர்ஸில் சொல்கிறேன், இன்னொருத்தன் கேலனில் சொல்கிறான், வேற ஒருத்தன் வேற யூனிட்டில் சொன்னான்னா கஷ்டமாக இருக்கும்ல? ஆமாம். புரியுதாம்மா? நான் பேக்ரவுண்டில் எடுத்து விட்டுறேன். சரி, ஓகே, புரியுதாடா மடி? அதனால அப்படி பண்ணக்கூடாது. ஸோ பண்ணக்கூடாது மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். பிரிட்டிஷ் ஒன்று ஃபாலோ பண்ணாங்க, நம்மளை பிரிட்டிஷ் தானே ரூல் பண்ணாங்க. அதனால் நம்ம இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட். அப்போ ஏன் இதில் டைம் வரல? நான் அதை அப்புறம் சொல்கிறேன். சரியா? ஓகே, மெஷர்மெண்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் ஆர் லைஃப்ஸ். ஓகே, வி மெஷர் மெனி திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஈவன் நம்மளோட வெயிட் பார்க்கறது, இல்லை அரிசி, நம்ம வாங்குற சாமான் எதாக இருந்தாலும் வெயிட் பார்த்து தான் வாங்குவோம். வெரி குட். ஆமாம். The process of finding out the size or quantity of something is called measurement. நல்லா பார்த்துக்கோ, அதான் டெஃபினிஷன். The process of finding out, okay, the size or quantity, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சைஸு பெருசா சின்னதா அப்படின்னு பார்க்கறது, இல்லைனா குவான்டிட்டி எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறது. ஆஃப் சம்திங் is called measurement. We can measure the size, length or amount of things. கரெக்டா? அமௌண்ட் நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? வால்யூமை சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் மெஷர்மெண்ட் படிங்க. History of measurement. In earlier times, people used their body parts to measure the length and distances. These used their forearm அப்படின்னா என்ன பாரு? ஃபோராம்மா? ஃபோராம்னா என்னது? ஃபோராம், ஃபோர் ஹெட்னா என்னது? நெத்தி. சரியா? ஃபோராம்னா இந்த இடம். முளம் அளக்குறாங்கல்ல, கையில தானே அளக்குறாங்க. மெஷர் டேப் வச்சா மெஷர் பண்றாங்க. ஃபோராம் வச்சு தானே பண்றாங்க, அதுதான் சொல்றான். Forearm, hand or feet and
ஸ்ட்ரைட்ஸ்னா என்னது? கால் எப்படி தேய்ச்சிக்கிட்டே போறது இல்ல இப்படி இப்படி வச்சுட்டு போறது, எத்தனை அடி சும்மா மெஷர் பண்றது. ஸ்ட்ரைட்ஸ். ஆமா, strides to measure length. புரிஞ்சிருச்சா இது? in earlier times people used their body parts to measure the length and distance. ஓகே, என்னது? கையை வச்சு பண்ணாங்க, காலை வச்சு பண்ணாங்க, ஹேண்டை வச்சு இல்லை ஃபீட்டை வச்சு. ஓகேவா? இப்படி அளப்பாங்க, பார்த்துருக்கியா? நான்லாம் சின்ன வயசில் அளப்போம். சும்மா அளக்கிறது. ஒரு ஜான் 2 ஜான் சொல்லுவோம். இது வந்து ஒரு ஜான். இங்கேருந்து இங்கே ஒரு ஜான். சும்மா மெஷர்மெண்ட். இதோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஜான் 1 2 3. ஸோ 1 மீட்டர் இருக்கும் இப்படி சொல்லுவோம். சும்மா அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேஷன் தானே சொல்கிறதுமா. இது 1 மீட்டர் கிடையாது. 5 ஜான் 1 மீட்டர் அப்படின்னு கனெக்ட் பண்ணிப்போம். 1 2 3. அது மாதிரி ஒருத்தர் கை ஒரு சைஸில் இருக்கும். புரியுதா? அது சும்மா ஒரு எஸ்டிமேஷனுக்கு. எல்லா இடத்துலையும் நீ ரூலரை வச்சு பண்ண முடியாதுல்ல, அதுக்காக. சரியா? அடுத்தது பீப்புள் யூஸ் படிங்க, கடகன்னு படிமா. People used an hourglass in olden times to measure time. To measure how heavy something was, people used stones. Okay va. People used an hourglass in olden times to measure time. கரெக்டா? ஹவர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. சாண்ட் இருக்கும் உள்ள, இது திருப்பி போடுவாங்க. அது எவ்வளோ நேரத்தில் கீழே வருதோ அதை வச்சு பண்ணுறது. சரியா? அதுக்கப்புறம் டு மெஷர் ஹவு ஹெவி சம்திங் வாஸ், பீப்புள் யூஸ்டு ஸ்டோன்ஸ். வானத்தை பார்த்தே டைம் சொல்லுவாங்க. ஏன் இப்போ கூட சொல்லலாமே? சூரியன் காலையில் எங்கே இருக்கும்? என்ன வானத்தை பார்த்துலாம் இல்லை, சூரியனை பார்த்து. சூரியன் இங்கே ஈஸ்ட் சைட்லேருந்து வருதா? ஹாஃப் டே ஆகும்போது என்ன சென்டராக வருமா? ஸோ 1 o'clock 12 o'clock இல்லை 1 o'clock பிட்வீன். அப்படியே செட் ஆகும்போது 1 2 3 4 5 6. ஸோ சூரியனோட பொசிஷனை வச்சு வந்து ஓகே எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. 4 1 4 2லாம் 4 மணி இருக்கும், 5 மணி இருக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி. ஓகே தேர் வேர் ப்ராப்ளம்ஸ் இன் மெஷரிங் திஸ் வே. என்ன ப்ராப்ளம் இருக்கும் டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இந்த மாதிரி பண்ணுறதில்ல எக்ஸாக்டா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஓகே, டிஃப்ரெண்ட் பீப்புள். அதே மாதிரி இந்த ஜானு முளம் இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்? ஒருத்தருக்கும் ஒரு கை சைஸ் பெருசாக இருக்கும், ஒருத்தருக்கு சின்னதாக இருக்கும். ஸோ சேமாக இருக்காது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். வாட் மே பி 5 hand spans of cloth for one person could be 6 hand span. hand spanனா இதுதான் முளம். ஃபார் another person. கரெக்டாக? ஒருத்தருக்கு 5 முளம் இருக்கிறது, இன்னொருத்தருக்கு 6 இருக்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கலாம், இல்லை கை நீளமாக இருக்கலாம். புரியுதா? ஸோ ஆமாம். ஸோ ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் கால்ட் யூனிட்ஸ் வேர் மேட். கரெக்டாக? இப்போ ஏன் புரியுதா யூனிட்ஸ்னு ஏன் கொண்டு வந்தாங்கன்னு? அக்ராஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்டாண்டர்டாக, அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. A fixed amount of quantity with which we measure things is called a unit. Okay, underline பண்ணிங்க. என்ன keyword? fixed amount of quantity. அதுதான் keyword. with which we measure things is called a unit. ஓகேவா? ஓகே, ஏன் இங்கே an unit போடாமல் a unit போட்டிருக்காங்க? சொல்றேன். ஓ இ சவுண்ட் வந்தாதான் ஆன் வரும். வெரி குட். யூனிட். அம்ப்ரெல்லா an umbrella தான். அது வந்து ஆ. வெரி குட். யூன்னு வந்தா வரக்கூடாது. ஓகே, we use different units to measure different quantities. length, mass, time and capacity are different quantities of measurement. ஓகேவா? லென்த்தை வந்து நம்ம மீட்டர் தான் மெஷர் பண்ணணும், வெயிட்ல பண்ண முடியாது. மாஸை வெயிட்ல பண்ணணும். டைம் இன் செகண்ட்ஸ் ஹவர்ஸ். இதுக்கு அந்த யூனிட் வச்சு பண்ணணும். வெரி குட். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் லென்த் படிங்க. Measurement of length. Length tells us how long something is. Length is the size of an object from one end to other. Another. கரெக்ட்டா படிக்கணும். End to another. One end to another. We use a ruler or a measuring tape to measure length correctly. கரெக்ட்டா? எப்பவுமே மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 2 பாயிண்ட் இருக்கணும் எப்பவுமே, ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட். சரியா? ஓகே, லைன் செக்மெண்ட் பார்த்தாலும் அதே கான்செப்ட். மெஷர் டேப் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு நீ அந்த மாதிரி கம்மல் போட்டுருக்க? அது முடியல மாட்டுது.
நம்ம கன்வீனியன்ஸ்க்கு தான் போடணுமா அம்மாடி. இந்த மாதிரி கம்மெல்லாம் இங்கே வெளில போனால் போட்டுக்கோ, சும்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் போடாது. எவ்வளோ தடவை எடுத்து விட்ட பாரு கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து. இதாப்பா ரெண்டாவது தடவை. நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் எத்தனை தடவை. We can measure length in many units. The standard unit used for measuring length is meter. The symbol for meter is m. Other units for measuring length are kilometer, centimeter and millimeter. Kilometer symbol km is used to measure longer length. Centimeter symbol cm and millimeter symbol mm are used to measure shorter lengths. 1 centimeter cm equals to 10 millimeters mm. 100 centimeters cm equals to 1 meter m. 1000 meters m equals to 1 kilometer km. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சு. அதில் படித்தது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? சிம்பிள் மட்டும்தான். கிலோமீட்டர், சென்டிமீட்டர், எம்எம் இதெல்லாம் ஏற்கனவே நீ போன வருஷம் படித்தது தான். ஓகேவா? என்ன டைம் பார்த்துட்டு இருக்க? ஓகே. 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர், இதெல்லாம் தெரியும்ல. 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே. மெஷர் த ஃபாலோயிங் லைன்ஸ் இன் மில்லிமீட்டர் யூசிங் அ ரூலர். என்னம்மா? நான் இப்போ பண்றேன்ல, லேட்டா அங்க வருது. ஆமாம், இதை நான் ஷேர் பண்ணியிருக்கல, அதனால அப்படி இருக்கும். சொல்லுங்க, படிங்க அதை. Measurement of mass. Mass tells us how heavy something அத is. சொல்லல, ஆக்டிவிட்டி சொல்லிருக்காங்க பாரு. ஆக்டிவிட்டி ஸ்கேல் வச்சிருக்கியா கையில? கையில அங்க இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இல்ல அவனை எடுத்துட்டு வர சொல்லு. கௌஷி என்னடா பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு முடிச்சிருக்க? சாதுமா வாங்க, சீக்கிரம் கடகடன் மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு எனக்கு சொல்லி எவ்வளோ மில்லிமீட்டர்னு. மில்லிமீட்டரில் பண்ண சொல்லியிருக்காங்க. Measure the following lines in millimeters using a ruler. Millimeters. இந்த குட்டி குட்டி லைன் இருக்கும் பாருமா, அதாம்மா மில்லிமீட்டரு. என்னம்மா 10 மில்லிமீட்டர் தானே 1 சென்டிமீட்டர்னு போட்டிருப்பாங்க. அதில் சொல்லுங்க. அப்போ சென்டிமீட்டரில் பார்த்துட்டு இன்ட்டு 10 போட்டுக்கோ, இல்லைனா மில்லிமீட்டர்லேயே எண்ணிக்கோ, உன் இஷ்டம். 1 சென்டிமீட்டர்னு போட்டால் 10 மில்லிமீட்டர் இன்ட்டு 10 போட்டுக்கலாம். இங்கே தான் போட்டிருக்காங்கல்ல, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. 5 சென்டிமீட்டர். அப்போனா எவ்வளோ ஒரு மில்லிமீட்டர் டக்குன்னு சொல்லுங்க. இன்ட்டு 10னா டெசிமல் 1 நகர்த்தணும். 2.5 பாயிண்ட்டை ரைட் சைடு நகர்த்தணும். டைம் ஆக்காதம்மா, இதெல்லாம் டக்குன்னு சொல்லுமா. அதான் 2.5 சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன 2.5 சென்டிமீட்டர். மில்லிமீட்டரில் எவ்வளோன்னு சொல்லு. இன்ட்டு 10ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப அதை பார்க்குற? 2.5 இன்ட்டு 10 என்ன வரும்? இன்ட்டு 10. அதெல்லாம் போட்டு பார்க்காதம்மா. டெசிமலில் வந்து 10 100லாம் மல்டிப்ளை பண்ணால் என்னம்மா ஆகும்? அதிகமாகுமா மல்டிப்ளை கம்மியாகுமா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. மல்டிப்ளிகேஷனில் அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியாகும். டிவிஷனில் அதிகமாகுமா கம்மியாகுமா? அங்கே பார்க்க. மல்டிப்ளிகேஷனில் நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். இப்போ 2.5 இன்ட்டு 10 என்ன பண்ணணும்? 10னா டெசிமல் பண்ணணும். ரைட் சைடு நகர்த்தணுமா? அதிகம் தானே ஆகும். அவ்வளோதான்மா. அதுக்கு ஏம்மா இவ்வளோ பண்ணுற? டக்கு டக்குன்னு பண்ணுமா. ஒரு தடவையும் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா. சின்ன சின்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கடா. செகண்டை பண்ணி சொல்லுங்கள் கடகடன்னு. ஒரு தடவையுமா நான் இதை சொல்லுவேன். டிவிஷன் வந்ததுன்னா இங்கே டெசிமலில் லெஃப்டில் நகர்த்தணும், மல்டிப்ளிகேஷனாக ரைட்டில் நகர்த்தணுன்ட்டு. கடகடன் பண்ணுமா நீயே. சீக்கிரம் சொல்லுங்கள். செகண்ட் என்னது? 50. எழுதுங்க, கடகடன் எழுதுங்க. 50 என்ன யூனிட்டு? யூனிட் சொல்லணும் எப்போவுமே. 50 மில்லிமீட்டர். 50 mm. ஓகே. தேர்டு சிஎம்ல கேட்டிருந்தா நீ ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலாம். எம்எம்ல கேட்டிருக்கனால மல்டிப்ளை பண்ணணும். சரியா?
70 வெரி குட் 70 millimeter. ஓகே மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அடுத்து சரியா மாஸ் டெல்ஸ் us how heavy something is we நான் use படிக்கிறேன். படிங்க Mass tells us how heavy something is. We use a weighing scale and a beam பேலன்ஸ்னா கீழ தராசு beam balance to measure mass. Kilogram kg is the standard unit for measuring mass. Gram gm is another unit of mass. Milligram mg is used to measure very small quantities of mass. அப்பா ம் சாமுக்கு என்னப்பா ரெண்டு பேர் இருக்கு GGM. சில கண்ட்ரில ஜீன் போடுவாங்க சில கண்ட்ரில ஜிஎம்னு போடுவாங்க அதனால ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நம்ம வெறும் ஜி தான் போடுவோம் சரியா படிங்க 1000 gram equals to 1 kilogram. 1 gram equals to 1000 milligram. ஞாபகம் இருக்கா அதெல்லாம் ஆ ஓகே ஸ்மால் டு பிக் டு ஸ்மால்லாம் பார்த்தீங்கல்ல மேக்ஸில் அதே தான் 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் கிலோ கேன்னு வந்தாலே 1000 ஸ்மால் வந்து மல்டிப்ளிகேஷன் ஸ்மால் டு பிக் டிவிஷன். ஓகே 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம் சரியா ஓகே did you know one of the oldest units of mass was a grain of wheat or barley they were used to weigh silver and gold புரியுதா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்குல்ல வீட்டு இல்லை பார்லி ஒரு கோதுமை ஒரு இது ஓகே அதை வந்து 1000 கோதுமை சேர்ந்தது இவ்வளோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க புரியுதா ஸ்டாண்டர்ட் யூனிட் இல்லாமல் அதை ஒரு பக்கம் வச்சு கோல்டையோ இல்லை இதையெல்லாம் மெஷர் பண்ணாங்க புரியுதாம்மா அது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தானே இருக்கும் கிளாஸ்ல வந்து வைப்பாங்கல்ல அந்த சின்னதா கிராம் கல் ஆமாம் அதெல்லாம் டெஃபினட் ஆமாம் இல்ல அது என்கிட்ட இருக்கு. சரி அங்கே பாருங்க கீழே காமிச்சிருக்காங்க ஒரு பீம் பேலன்ஸ் ஒரு சைடில் ஸ்டாண்டர்ட் வெயிட்டை போட்டுருவாங்க 1 kgனா 1 kg இன்னொரு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேலன்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாங்க பேலன்ஸ் எப்போ லெவல் ஆகுதோ அப்போ வந்து இது அவ்வளோ வெயிட் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகே மெஷர்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி படிங்க measurement of capacity of a container is the amount of liquid it can hold. We use a measuring can to measure capacity. கேன் நீங்கள் சொன்னது என்னது மெஷரிங் கேன் இருக்கும்ல 1 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் அதை தான் கேன்றாங்க சரியா பால் ஊத்துறது கூட ஆமா புடிச்சு ஊத்துறாருல ஒரு அந்த ஆளாக்குல the standard unit of measure the standard unit to measure கரெக்ட்டா படிமா the standard unit to measure capacity is liter L or small L or big L ஓகேவா ஒண்ணு கிடையாது small L சரியா small capacities are measured in millimeters ml millimeter இல்ல milliliter milliliter ml while large quantities are measured in kiloliters kl very good kiloliter most of the time யூஸ் பண்ண மாட்டாங்க லிட்டர்ஸ் தான் படிங்க ரொம்ப ரேர் தான் ரொம்ப அதிகமா தான் equals to 1000 millimeter 1000 liters equal to 1 kiloliter. புரிஞ்சிருச்சா இதுவும் கிராமும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் சரியா 1 லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர் சேர்ந்ததுன்னா 1 லிட்டர் ஆயிடும் 1000 லிட்டர் சேர்ந்தா 1 கிலோ லிட்டர் புரிஞ்சிருச்சா எல்லாத்துலயும் 3 இருக்கு ஆமா இதுல மட்டும் தான் 4 வரும் எதுல 3 இருக்குன்ற 4 வரும் இதுல லெந்த்ல 4 வரும் மாஸ்லயும் கெபாசிட்டி அது ரெண்டும் சேம் தான் ஆல்மோஸ்ட் ஆமா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் படிங்க measurement of time. We use a clock or watch to measure time. The standard unit to measure time is seconds. Time is also measured in minutes. Min and has HR. சரி அதை பார்க்காம சொல்லுங்க
1 minute equal to how many seconds? 60. Okay. 1 hour equal to how many minutes? 60. 60. Okay. 1 hour equal to how many seconds? Oh, seconds. So 1 hour. 60 into 60 நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 60 seconds சேர்ந்தது 1 minute. திரும்ப 60 minutes சேர்ந்தது தான் 1 hour. ஸோ 1 hour equal to 60 minutes. செகண்ட்ஸில் கேட்டாங்கன்னா 60 into 60. 60 times 60 times சுற்றுதில்ல 60 into 60. 3600. 6 into 6 6 into 6 36. 2 0 சேர்த்துட்டேன்னா என்னது 3600 seconds. வாட்சை நல்லா பார்த்தோன்னா 3600 seconds வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து இப்படி இப்படி அப்போ சுத்தம். ஓகேவா? 1 hour ஆகிறதுக்கு. ஓகே, கீழே படிங்க. இப்போ 1 day equal to என்ன இது ஸ்மெல் சரி வருது? படிமா. அம்மா எங்கள் கிச்சனில் இருக்காதா? இல்லையே. எங்கே இருக்கா அம்மா? ரூம்ல. கௌஷி போய் அம்மாவை கூப்பிட்டு பார்க்க சொல்லு என்ன ஸ்மெல்னு. என்ன ஸ்மெல் அடிக்குது? இதெல்லாம் நான் ஸ்மெல் இல்லை. விளக்கு போல. ஆ விளக்கு. போய் பார்த்துக்க சொல்லு. ஒரு தடவை விழுந்து போய் பார்க்க சொல்லு. அதோட போய் பார்க்க சொல்றாங்க. படிங்க. படிமா. 1 day equals to 24 hours. 1 hour equal to 60 minutes. படிமா, நீ படிங்க. 1 minute equal to 60 seconds. புரிஞ்சிடுச்சாம்மா? ஓகே. Why do you think we have standard units of measurement? ஏன் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வச்சுருக்கோம்? ஏன்னா நம்ம எஸ்டிமேட்டா சொன்னோம்னா நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குதுனால யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். வெரி குட். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். வெரி குட். மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். Measurement of temperature. We can also measure how hot or cold something is by measuring its temperature. If the temperature is high, an object is hot. A lower temperature means a cold object. புரிஞ்சிருச்சா? We measure the temperature of a body with the help of a thermometer. கரெக்ட்டா? தெர்மாமீட்டர் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஜரம் வந்தா. வெரி குட். ஓகேவா? பாடி டெம்பரேச்சர் பார்க்குறது. ஜுரம் வந்தான்னு சொல்லக்கூடாது. பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுன்னு சொல்லணும். புரியுதா? பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது நாக்கு கீழே இல்லை காதில் வச்சு பார்ப்போம். We measure the temperature of a body with the help of the standard unit for measuring temperature is Celsius. Temperature is also measured in Fahrenheit. ஹைட் கிடையாது, ஹைட். ஃபாரன்ஹைட்னு சொல்லணும். ஓகே, அதே மாதிரி டிகிரி ஃபாரன்ஹைட் எஃப் போடுவாங்க. சரி, ஓகே. நம்ம பாடி டெம்பரேச்சர் நார்மலாக எவ்வளோ இருக்கும்? பாடி டெம்பரேச்சர் நார்மலாக எவ்வளோ இருக்கும்? ஜுரம்லாம் இல்லாத போது நார்மலா வந்து ஒரு 28. 28 அப்படியா? 30. 36லேருந்து 37.5 வரையும் இருக்கும். நார்மலாக ஜுரம் இல்லைன்னா 36லேருந்து 37 இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 30லாம் ரொம்ப கோல்டுமா, உன் பிளட்டே ஃப்ளோ ஆகாது. 30லலாம் உனக்கு குளிர் ஜுரம் வந்துடும். சரியா? 36 சரியா? 36லேருந்து 37 பாடி டெம்பரேச்சர். ஓகே, அதனால தான் நம்ம பாடி வந்து எப்போவுமே வார்மாக இருக்கும். ஏன் பாடி வார்மாக இருக்கு? நான் சொல்றேன். ஏன்னா பிளட் ஃபாஸ்டா ஓடுதா, அதனால ஹீட். ரப்பாய் ரப்பன்னா கூட தான் ஹீட் ஆகும். ஓகேவா? சோ பாடில வந்து அந்த பிளட் செல் அப்படியே தேய்ச்சிட்டு ஃபாஸ்டா ஓடும். வெரி குட். பிளட் செல்ஸ் வந்து போகுதுல, சோ அதனால வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எந்த ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஆப்ஜெக்ட் வராயும் போது வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். அதனால தான் கல்லு. ஓகே, சோ பாடி ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுனா என்ன ஆகும்? என்ன ப்ராப்ளம் வரும்? நம்ம பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுனா என்ன ஆகும்னு நினைக்கிறேன் நீ? என்ன ப்ராப்ளம் வரும் நமக்கு உடம்புல? பிளட் வந்து ஓடாது. கரெக்ட். பிளட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சரியா? ஆமா. புரியுதா? அதே மாதிரி ரொம்ப ஹீட் ஆயிட்டா என்ன ஆகும்?
பாடியில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேவா? கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரொம்ப ஹீட்டாக ஆகக்கூடாது. நம்ம மூளை வேலை செய்யாமல் போய்டும். ஸ்ட்ரோக் வந்துடும். ஓகேவா? ஆமாம். ஸோ 36 to 37 வந்து நார்மல். 37 blood வந்து flow ஆறதுனால தான் நாம இந்த கலர்ல இருக்குமா? கலர் கிடையாது. blood flow ஆகிறதுனால தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் மீட் ஆகுது. blood flow ஆகலன்னா ப்ளூ கலர்ல லைட்டா மாறிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இன்கேஸ் இறந்துட்டாங்கன்னு வையேன், இறந்தவங்க பாடி தொட்டு பார்த்தனா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஏன்னா அவங்க பாடியில் வந்து blood flow ஆகாது. லைட்டாக அவங்க ஸ்கின் டோனு வந்து லைட்டாக மாறுமா, ப்ளூ பிளாக் அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இந்த டிண்ட் மட்டும் லைட்டாக மாறும், அவ்வளோதான். டிண்ட்னா கலரு, இந்த இது சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? டேய் இவன் ஒருத்தன்டா, அதுக்கு சம்மந்தமே இல்லடா. அதுக்கு நல்ல சோப் போட்ட கெட்ட சோப் போட்ட மரியாதையே முடியாது. நீ முதல்ல ஹோம்ஒர்க்கை புரிஞ்சிருச்சாமா? 36 to 37, 37.5க்கு மேலே போயிடுச்சுன்னா இட்ஸ் ஃபீவர். ஓகேவா? நம்ம ஊர்ல செல்சியஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாரன்ஹைட் செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னல பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட். அமெரிக்கன் வந்து ஃபாரன்ஹைட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது படிங்க. A doctor uses a thermometer to check our body for fever. Normal body temperature is 98.4 Celsius. செல்சியஸா? டிகிரியா? என்னம்மா மேலே தான் போட்டிருக்காங்கல்லம்மா, திரும்ப அதை படிச்சுட்டு இங்கே டவுட்டு கேட்குறேன். டிகிரி எஃப்னு போட்டிருந்தா என்னது அது? ஃபாரன்ஹைட். ஹீட்டு கிடையாது, ஃபாரன்ஹைட். டிகிரி போட்டிருந்தா என்னது? ஃபாரன்ஹைட். டிகிரி சி போட்டிருந்தா டிகிரி செல்சியஸ். டிகிரி எஃப் போட்டிருந்தா டிகிரி ஃபாரன்ஹைட். நார்மல். ஓகே. ஸோ 36.5 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 98.4 டிகிரி ஃபாரன்ஹைட், அந்த ரேஞ்சு. ஓகே. டிகிரி ஃபாரன்ஹைட் வந்து 98 100 கிட்ட இருக்கும். செல்சியஸ் வந்து 36 37 இருக்கும். புரியுதா பாடி டெம்பரேச்சரு? ஏன்னா அதோட மெஷர்மெண்ட் இதோட மெஷர்மெண்ட் வேற. என்னம்மா புரியல? நார்மலே 98 வரும். இருங்க நான் காமிக்கிறேன் பாரு. செல்சியஸ் டு இது உனக்கு பார்த்தா தெரியும். செல்சியஸ் டு ஃபாரன்ஹைட் அதான் டிஃப்ரெண்ட் யூனிட். டிஃப்ரெண்ட் இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னா இதுதான் கன்வர்ஷன் தேவைப்படும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 36.5 இருக்குன்னா அதை நீ ஃபாரன்ஹைட்டில் சொல்லணும்னா 97.9. புரிஞ்சிருச்சா? ஸோ எப்போ வந்து 100 டிகிரி போதோ அது வந்து ஜுரம். ஆக்சுவலாக 37.5 பார்த்தோன்னா 99.5க்கு மேலே ஃபாரன்ஹைட் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஜுரம்னு அர்த்தம். அதே மாதிரி 37.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஜுரம்னு அர்த்தம். புரியுதா? இப்ப ஃபாரன்ஹீட்ல வந்து 98.4 போனே, செல்சியஸ்ல என்ன? 36.88 36.9 சொல்லலாம். இதை ரவுண்ட் பண்ண. புரிஞ்சிருச்சா? என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் உன்னை எழுதுனியா இல்லையா நீ மாவனை? லாஸ்ட் நாள் உட்காந்து எழுதிட்டு இருக்க. புரிஞ்சிருச்சாமா? டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ஏதாவது ஒன்று தான் ஒன்றில் கம்பேர் பண்ணணும். செல்சியஸை போயிட்டு 36 போயிட்டு நீ ஃபாரன்ஹீட்னு சொல்லிட்டேன்னா கதை கந்தல். ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர். புரியுதா? இப்போ காமிக்கிறேன் பாரு. இதில் போயிட்டு நீ 36.5 டிகிரி செல்சியஸ் பதிலாக ஃபாரன்ஹீட்னு சொல்லிட்டேன்னா இதோ பாரு செல்சியஸில் எவ்வளோ? அது 2.5 தான். 2.5னா கோல்டு ரொம்ப. அதே மாதிரி செல்சியஸில் வந்து 98.5 97.5 சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? செம்ம ஹாட்டு, சுடு தண்ணி. 100 டிகிரியில் வந்து இதே ஆகிடும்னு சொன்னால 100 டிகிரி செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸில் வேப்பரே ஆகிடும் சுடு தண்ணி. புரியுதா? தண்ணி சூடு இதாக ஆகிடும், வேப்பர் ஆகிடும். கரெக்டான யூனிட் கரெக்டான இதில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஊரில் ஆக்சுவலாக டிகிரி செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃபாரன்ஹீட் போட்டிருக்காங்கன்னு தெரில. சரி விடு. ஏ ஹையர் பாடி டெம்பரேச்சர் மீன்ஸ் ஃபீவர். கோ கிரீன் படிங்க. It is desirable. டிசைரபிள்னா நமக்கு பிடிச்ச மாதிரி. It is desirable that you learn to measure length, mass, volume, capacity, etc. கையில புடிச்சிக்கமா அது போது திரும்ப எடுத்து விட்டு கை எடுக்கிற. accurately. It will help you save time and
ரிசோர்சஸ். ஓகேவா? என்ன அர்த்தம்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டையோ வால்யூமையோ இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறோன்னா நமக்கு டைம் மிச்சம். சும்மா எஸ்டிமேட் பண்ணிட்டு இல்லை ஜான் மாதிரி கையில் இப்படி அளந்துகிட்டு இருக்கிறது, ஓகேவா, அந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு டைமும் வேஸ்ட். ரிசோர்ஸ்னால் என்னது? நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம்ல, நம்ம தான் ரிசோர்ஸு. இன்கேஸ் நம்ம மெஷர் பண்ணால், புரியுதா? நம்மளாம் தான் ரிசோர்ஸஸ். ஓகே, அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். புரியுதா? அப்புறம் வந்து ஃபீவர் எதனால் வருதுன்னு நான் சொன்னேன்ப்பா. ஏன் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது? சும்மா உங்ககிட்ட கேட்குறேன், இதில் கிடையாது, சும்மா தெரிஞ்சுங்க. ஒரு தடவை சொன்னீங்க, இப்போ பாடியில ஏதாச்சும் பிரச்சனைனா மூளை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லும். பாடியில ஏதாச்சும் பிரச்சனை, மூளை வந்து பாடியோட டெம்பரேச்சர்ல அதிகப்படுத்தி நம்மளுக்கு நம்ம பாடிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லும். வெரி குட். புரிஞ்சிருச்சு அது கான்செப்ட்? ஓகே, மூளை நம்ம கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேச முடியாது. ஸோ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி, உன் பிரச்சனை ஏதோ உள்ளே வந்திருக்கு, வைரஸோ பாக்டீரியா வந்திருக்கு, என்னால் ஃபைட் பண்ண முடியல, ஸோ நீ ஏதாவது டேப்லெட்டோ இல்லை மாத்திரை சாப்பிடு, இல்லைன்னா வந்து தண்ணியை ஊற்றிக்கோ மேலே, இது வாட்டர் பேட்ச் போட்டு கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லும். நார்மல் டைமில் ஃபீவர் இல்லாமல் பாடி டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணும் மூளை? நார்மல் இதில் இந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ்லாம் பிரச்சனை வரல, நம்ம நார்மலாகவே நம்ம நார்மல் சில வேலைலாம் பண்ணும்போது நமக்கு பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது. எப்பப்பெல்லாம் சொல்லு பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறோம், மழையில் நனைஞ்சா பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும், அடிச்சிடும். பாடி டெம்பரேச்சர் எப்போ அதிகமாகும்? ஒர்க் அவுட் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறோம், இல்லை ஹாட் சன்னுக்கு கீழே நம்ம விளையாடுறோம், இல்லை ஹாட் சன்னுக்கு கீழே போகிறோம். அப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுமா? அது வந்து ஃபீவரா? அதுனா மூளை வந்து உனக்கு ஃபீவர் வந்துருச்சு, இன்னும் அதிகமாகி ஃபீவர்னு சொல்லுமா? வெளிச்சம் பட்டோ இல்லை நீ ரூம் உள்ளே விளையாடுற, நல்லா ஃபாஸ்ட்டாக விளையாடும் போது வேர்க்கு இதாகுது இல்லை, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது இல்லை, அப்போ மூளை என்ன பண்ணும்? அதை சரி பண்ணும். எப்படி சரி பண்ணும்? வெரி குட். நம்ம பாடி உள்ள தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை போர்ஸ் வழியா சால்ட் வாட்டர், வெரி சால்ட் வாட்டர்னு சொல்லக்கூடாது, வேர்வை, அது சால்ட்டை சேர்த்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரும். இந்த துவாரம் வழியாக தண்ணியை வெளியில் தள்ளி நம்ம பாடியை கூல் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக. புரிஞ்சிருச்சா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். எப்போ நம்ம உடம்புல வந்து ஃபீவர்னு அது சொல்ல ட்ரை பண்ணோம்னா, உடம்புல பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ ஏதோ உள்ளே வந்து அதால் ஃபைட் பண்ண முடியாமல் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கும், அது வந்து ஃபைட் பண்ண வந்து ட்ரை பண்ணும். ஓகேவா? ஃபைட் பண்ணி அதனால் ஃபைட் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் தான் வந்து நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி உனக்கு உடம்பு சரியில்லைடான்னு நம்மக்கிட்ட சொல்லும். புரியுதா? ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாக்குறது வந்து வெறும் நமக்கு வந்து ஃபீவர் இருக்குது உனக்கு, அதனால் நீ போய் மாத்திரையை சாப்பிடு இல்லை ஏதாவது பண்ணுன்றதுக்காக கிடையாது. ஆக்சுவலாக கண் எரியுது, நமக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுதுன்னு சொல்கிற எல்லாமே மூளை தான் பண்ணும். ஏன் பண்ணுன்னா, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து அது ஃபைட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம வேலை எல்லாம் செய்யும் போது அதால பண்ண முடியும். சமத்ரா மாடி, வெரி குட். கண்ணில் குத்திக்க போகிற பென்சிலை கீழே வச்சிரு. ஓகேவா? வெரி குட். நான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நீ வந்து ரெஸ்ட்டில் இரு, வேறு வேலை எதுவும் பண்ணாத, என்னால் இப்போ நான் இதை மட்டும் பார்க்குறேன்ற மாதிரி அது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் எடுக்கணும் கம்முன்னு. அது பாட்டுக்கு ஃபைட் பண்ணணும் உள்ள. நம்ம பாட்டுக்கு அப்போ போயிட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு வேறு எதையாவது பண்ணிட்டு ஆக்டிவிட்டியில் இருந்தோன்னு வை, அப்புறம் மூளை அதையும் யோசிக்கும், இதையும் பண்ணணும். புரியுதா? அதால் ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பாடி டெம்பரேச்சர் கண்ணெல்லாம் ஏறி வச்சு நமக்கு டயர்டாக ஃபீல் ஆக வச்சு, மாவனை நீ எந்த வேலையும் செய்யாத ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்ல வச்சிரும். புரியுதா? இதுதான் கான்செப்ட். வெரி குட் ராமாடி, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, ஞாபகம் வச்சு சொல்கிறல, அதுக்கு சொல்கிறேன். வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லுங்கள். Values and life skills. We should always respect time. Always try and be punctual. Punctual என்னது? நேரத்துக்கு கரெக்டா போறது. ஓகே. Punctual and never be late. Late ஓட ஆப்போசிட் வந்து very good habit. ஓகேவா? டைம் இதுக்கும் கரெக்டா டைமுக்கு போகணும். லேட் ஸ்கூலுக்கு லேட்டா போக கூடாது, ஒரு மீட்டிங்னா லேட்டா போக கூடாது. ஓகே, கரெக்டா அந்தந்த டைம்க்கு அதை பண்ணணும். மார்னிங் கிளாஸ்க்கு கரெக்ட்டா ஜாயின் ஆயிடணும். இப்போ என்ன ஸ்கூலுக்கு போக முடியும். சாப்பிடுறதும் கரெக்ட்டா சாப்பிடணும் டைமுக்கு. அதுவும் தான் பஞ்சுவல்ல வரும். புரியுதா? கண்ட நேரத்துக்கு சாப்பிட கூடாது. ஓகே, அடுத்தது படிங்க. ஸோ லேட்டோட ஆப்போசிட் என்னது? பஞ்சுவல். ஓகே, அடுத்தது. Do you always reach school on time? How can you ensure that you always reach school on time? சொல்லுங்க. நான் எப்பயாச்சும் தான் ஸ்கூலுக்கு கரெக்ட்டா போவேன்.
எப்பயாவது தான் கரெக்டாக போவியா? சரி, எப்பயாச்சும் தான் லேட்டா போவேன். சரி, எப்படி வந்து என்ஷூர் பண்ணிக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக ஸ்கூல் டைமுக்கு தான் போகிற அப்படின்றத எப்படி என்ஷூர் பண்ணுற? கையில வாட்ச் கட்டிருக்கேன், இல்லைன்னா ஸ்கூல்ல ஒரு கிளாக் இருக்கும், அதை பார்த்து யூஸ் பண்ணிப்பேன். ஆஹா, இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கூலுக்கு எப்போவுமே சீக்கிரமாக போகிறத வந்து நீ எப்படி முடிவு பண்ணுற? எதை 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 வச்சு நீ வந்து நான் சீக்கிரமாக தான் போவேன், நான் லேட்டாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து நீ எதை வச்சு முடிவு பண்ணுவ? லேட்டா போனா வெளில நிக்க வச்சிருவாங்க. சப்பா, அது கிடையாது. என்னென்னலாம் பண்ணா நீ ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரம் போவ? என்னென்ன பண்ணாவா? என்ஷூர் ஹவ் டு என்ஷூர். சீக்கிரம் அதுதான் மெயின். காலையில கிளம்பிடணும். சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஓகே, இன்கேஸ் நீ குளிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, இங்கேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ டைமு, எல்லாத்தையும் பேக்கில் 8:30க்கு இப்போ ஸ்கூல் அப்படின்னா 8:20க்கு நீ வச்சுக்கணும். 8:20லேருந்து 10 மினிட்ஸ் முன்னாடி 8:10 கிளம்பணும் வீட்டிலேருந்து. 10 நிமிஷம் ஆகுதுன்னா 8:10. ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கணும். இல்லை, பேக்கில் கால்குலேட் பண்ணணும். 8:10. அதுக்கப்புறம் 8:10லேருந்து 8க்கு ஒரு 10 நிமிஷம் உனக்கு ஷூலாம் போடுறதுக்காகதுன்னா 8. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour குளிக்கிறதுக்காகதுன்னா 7:30. 7:30க்கு முன்னாடி வந்து எழுந்துட்டு பல்லெல்லாம் தேய்க்கிறதுக்கு ஒரு 1/4 நேரம்னா 7:15. ஸோ நீ 7:15க்கு எழுந்தன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு 8:20க்கு போயிடலாம். புரியுதா? அப்படி பண்ண மாட்டேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, அவனை எழுந்திருக்க சொல்லுவ ஃபர்ஸ்ட், டேய் நீ குளிக்க போடா அப்படின்னுவ. அவன் நான் போக மாட்டான், நீ போன்னுவான். என்னன்னா இல்ல, நான் வந்து ஏதாச்சும் எனக்கு எழுந்திருக்க டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதுல இருந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணிட்டே போவோம். ஸ்ட்ரைட்டா டெய்லி அப்படிதான் எழுந்திருக்கிறீங்களா மேடம் நீங்க? எப்பயாச்சும் தான் பண்ணுவேன். பிச்சு எடுத்துருவோம் மாவளா. இப்போ இந்த ஆன் கிளாஸ் வந்ததுல இருந்து கண்ட மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க 2 பேரும். கதையா விட்றேன். நான் காலைல நான் தானே எழுப்பி விட்றேன் உங்களை. குட் மார்னிங். நேற்று குட் மார்னிங் சொல்லும் போது என்ன பண்ண? மசாஜ் சேர்ல படுத்துட்டு கண்ணை கூட முழிக்கல, எதுவும் பண்ணல, இப்படி மட்டும் வச்சுட்டு பண்ண. புத்துவம் மூக்குலேயே உன்ன. டேய் நீ என்னடா முழிச்சிட்டே இருக்கிற? என்னடா பண்ணுடா, அது ஈஸி தான்டா எல்லாமே. நான் தெரியாத லாஸ்ட்டாக சொல்கிறேன்டா, நீ எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாத. தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிடு. தெரியாத நான் கடைசியாக சொல்லித்தரேன். தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடு. சரி சாதுமா, அடுத்தது பாருங்கள். கீவேர்ட்ஸ் படிங்க ஃபாஸ்ட்டாக, முடிச்சிடலாம். சாதனா, டைம் ஆயிடுச்சு. கீவேர்ட்ஸ் படிங்க. கீவேர்ட்ஸ் measurement, the act of finding out the size or quantity of something. ஆக்ட்னா என்னது? ஆக்ட்னா மீன்ஸ் நம்ம ஆக்ஷன்ல இருக்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் ஆக்ட். ப்ராசஸ்னு வந்ததுல அதுதான். Unit, a quantity chosen as a standard in terms of which other quantities may be expressed. Correct answer. It is a measure of how hot or cold an object is. புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்தது சம்மரி படிங்க, ஃபாஸ்டா படிங்க. We measure many things in our daily life. People in earlier times used their body parts for measuring things. These were not accurate and so standard units were used. Length is measured in meters, kilometers and centimeters. Millimeters is used to measure very short lengths. புரிஞ்சிருச்சா? ஓகே. Mass tells us how heavy something is. Kilograms, grams and milligrams are units for measuring mass. Very good. We measure capacity of a container in liters, milliliters and kiloliters. We use a clock or watch to measure time. We measure time in seconds, minutes and hours. There are 24 hours in a day. We use a thermometer to measure how hot or cold an object is. Celsius and Fahrenheit are used to measure temperature. Very good. புரிஞ்சிருச்சா? இது எல்லாமே ஈஸி தான்டா மடி, எல்லாமே கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ எக்ஸசைஸில் ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. கடகடன்னு ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே வாங்க. கடகடன்னு. டேய் நீ முடிச்சிட்டியாடா? ஒரு பேஜ் பண்ணிட்டே இரு. அப்புறம் இங்கே எட்டி பார்க்குற. சாதுமா நீ பண்ணுங்க. நீ முடி எடுத்து பின்னாடி போடு. முடி இது பட தான் அதில் மாட்டுது கம்மனில். முடி எடுத்து பின்னாடி போடு.
இப்போ படி. முடி சின்ன பொம்னா வந்துருச்சாம்மா, படிங்க நீங்க. மூக்குலேயே குத்துறோம். length of a cloth, milligrams, kilograms, meters, kilometers, liters. Meter. வெரி குட். ஒன்றுக்கு பக்கத்தில் என்ன சீன் போட்டுக்கோ. அப்படிதான். Distance between school and home. Kilometer. Very good. Amount of water in a bottle. Liter. அது ஒன்று தானே கெப்பாசிட்டியே இருக்குது. அப்புறம் என்ன சந்தேகமாக சொல்கிறேன். நான் மில்லி லிட்டராக இருக்குது, வெறும் லிட்டர்ஸ் தான் இருக்குது. Weight of potatoes. Weight of potatoes வந்து kilogram. Weight of feather milligram. Very good. அடுத்து படிங்க ஃபாஸ்டா. Choose the correct option. Which of these would you see to measure shortness? Would you see கிடையாது, would you use? Use kilogram, kilometer, centimeter, liter. Short lengths are centimeter. Very good. Which of these shows the heaviest object? 1 kg, 1 gm, 200 gm, 1000 gm. For gm na gram dana. 1 kg. நல்லா பாரு, டக்குன்னு சொல்லக்கூடாதும்மா, நல்லா பாருங்க. யூனிட்லாம் கன்வெர்ட் பண்ணி யோசிச்சு பார்க்கணும். 2000 gram. 2000 கிராம்னா எவ்வளோ கேஜி? 2 kg. 2 கேஜி. அப்போ எது ஹெவியஸ்ட்டு? D. அப்புறம் ஏன் தப்பு பண்ணுற? சும்மா கேஜிலன்னு போட்டுட்டா 1 கேஜியும் வந்து 5000 கிராமும் ஒன்றா? படிங்க அடுத்து. கன்வெர்ட் பண்ணி யோசிக்கணும். Which of these would you use to measure the amount of water a bottle contains? Thermometer, weighing scale, measuring can, clock. Measuring can. Very good. How many minutes are there in an hour? Minutes are 60. Very good. Which of these will help you measure how hot or cold an object is? Thermometer, clock, weighing scale, none of this. Thermometer, object. Thermometer. சும்மா சந்தேகமாக சொல்லாதம்மா. கிளாக் வருமா? வராது. வெயிங் ஸ்கேல் வருமா? வராது. ஹவு ஹாட் கோல்ட்னா நான் தெர்மாமீட்டர் தானே மெஷர் பண்ணுவோம். நம்மளுக்கு தானப்பா யூஸ் பண்ணுவோம். நமக்கு தானா? புரியல. எதுக்கு வேணாலும் பண்ணலாமா? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது அவ்வளோதான். நீ காஃபியில் கூட டிப் பண்ணி காஃபி எவ்வளோ டெம்பரேச்சர்னு கூட நீ அதில் பார்க்கலாம். பாடிக்கு மட்டும் கிடையாது, அது பாடியும் மெஷர் பண்ணலாம். நீ எதில் வேணாலும் மெஷர் பண்ணலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் சரி, அவ்வளோதான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக வந்து சம் 15 டிகிரி டு 100 டிகிரி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த எக்யூப்மெண்ட் மட்டும் மெஷர் பண்ணும். மைனஸ்லலாம் போச்சு, ஐஸ் மாதிரிலாம் இருந்ததுன்னா அது பண்ணாது. அதுக்குன்னு தனியாக வேறு மீட்டர் இருக்கும், அதில் பண்ணணும். அவ்வளோதான். படிங்க அடுத்து. Fill in the blanks with the correct word. By using body parts, we dash get correct measurements. We cannot. Very good. அடுத்து. The standard unit for measuring mass is gram. Very good. 1 centimeter is made up of dash millimeter. 10. We measure larger capacity using dash capacities. Liters. Very good. Normal body temperature is dash.
98.4 Fahrenheit. வெரி குட். 99.45லாம் வந்துருச்சுன்னா அது வந்து இது ஹீட்டு மீன்ஸ் ஃபீவர். சரியா? ம். True or false? Millimeter is a unit used to measure large distance. False. ம். Celsius and Fahrenheit are used to measure temperature. True. வெரி குட். Next page. ம். Mass is measured in liters. ம். False. ம். Mass na weight. Capacity is measured in liters. True. ம். வெரி குட். A beam balance is used to measure capacity. ம். ஓகே சொல்லுங்க. பீம் பேலன்ஸ்னா என்னது? தராசு. Taras. ம். அது கெப்பாசிட்டியா? வந்து கிராம் வெயிட் மெஷர் பண்ணதான். கெப்பாசிட்டி கிடையாது, வால்யூம் கிடையாது. ம். இந்த ஒரு நிமிஷம் பாரு, இதுக்குள்ள இருக்குது. ஓகே. Answer the following ம். questions. What is measurement? Name any 3 things we measure in our everyday life. ம். மெஷர்மெண்ட்னா நம்ம சுத்தி இருக்கிற திங்ஸை மெஷர் பண்றது. சுற்றி இருக்கிற திங்கு, சுத்தாத திங்ஸு எதுவும் கிடையாது. எதாக இருந்தாலும் சரி, ஓகேவா? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் Process of measuring things. மெஷரிங் திங்ஸ், அவ்வளோதான். ஓகே. நேம் எனி 3 திங்ஸ் வி மெஷர் இன் ஆர் டெய்லி லைஃப். பழைய காலத்துல இந்த காலத்துல வி மெஷர் இன் ஆர் எவ்ரிடே லைஃப். அங்கே அண்டர்லைன் பண்ணு. உங்கள் தாத்தா அது பாட்டி இதெல்லாம் கேட்கல. ம். measure எதெல்லாம் மெஷர் பண்ணுவீங்க டக்குன்னு சொல்லுங்க டெய்லி லைஃப்பில்? thermometer யூஸ் பண்ணுவோம். பாடி டெம்பரேச்சர், பாடி வெயிட்டு. thermometer, beam balance, ம். அப்புறம் வி யூஸ்டு ஃபார் மெஷர்னு கேட்கல. நேம் எனி 3 திங்ஸ் வி மெஷர். எதெல்லாம் நீ டெய்லி மெஷர் பண்ணுறன்னு கேட்குறாங்க. எதனால் பண்ணுறன்னு கேட்கல. எதெல்லாம் பண்ணுற? பாடி வெயிட் செக் பண்ணுவேன். பாடி வெயிட், பாடி டெம்பரேச்சர் செக், பாடி சைஸ், பாடி டெம்பரேச்சர், பாடி சைஸ் கூட வச்சுக்கலாம். பாடி டெம்பரேச்சர் அதான். ஓகே. மில்க்கு வாங்கும்போது 1/2 லிட்டர் பார்த்து வாங்குகிறோம், அவங்க அளந்து ஊற்றுறாங்க, அந்த மாதிரிலாம். ஓகேவா? அடுத்தது, ஹவு டிட் பீப்புள் மெஷர் திங்ஸ் இன் ஓல்டன் டைம்ஸ்? நேம் எனி 3 மெஷர்மெண்ட் தே யூஸ்டு டு மெஷர் லென்த். லென்த்தை எது மெஷர் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள். people வந்து people used their body parts to measure. வெரி குட். எதெல்லாம் 3 மெஷர்மெண்ட்ஸு சொல்லுங்கள். forearms, forearms, hands, forearms, hands, feet. forearms, hand or feet, and strides. ஸ்ட்ரைட்னா இப்படி தேய்ச்சி வச்சுட்டு போகிறதுல மேலே மேலே வைக்கிறது. ஓகே. வாட் இஸ் அ யூனிட்? unit அந்த டெஃபினிஷன் கரெக்டாக பார்த்துங்க. a quantity chosen as a standard in terms of which other quantities may be expressed. ஓகே. வெரி குட். புரிஞ்சிருச்சா? ஸ்டாண்டர்டாக ஒரு இதை கொண்டு வரதுக்கு 2 units for measuring capacity. milliliter, liter. வெரி குட். கிலோ லிட்டர் வேணுன்னா 3 கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம். Name 4 units of measuring length and their conversion. First name சொல்றேன்.
millimeter, centimeter, meter, kilometer. Very good. Conversions. 1 centimeter equal to 10 millimeter. Very good. 1 meter equal to 100 centimeter. Very good. 1 kilometer equal to 1000 meter. சாமத்துக்குட்டி. அடுத்தது படிங்க. How do we measure time? Write 3 units of time and their conversions. We measure time in clock's watch. Clock watch. வாட்ச் இல்லனா clock தான். அது என்ன clock watch? Watch or clock? Wall clock, hand wrist watch, watch clock. அடி பிச்சுரும். How do we measure time? By using clock. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரியா? By using clock. 3 units வந்து லைனா சொல்லு. seconds, minutes, hours. வெரி குட். ஓகேவா? வெரி குட். அப்புறம் டே கூட சொல்லலாம். டேஸ் கூட சொல்லலாம். கன்வர்ஷன் நாங்க மூணுல கேட்டிருக்கோம். கன்வர்ஷன் சொல்லுங்க கடகடன்னு. 1 day equals to 1 day சொல்லுங்க. 1 day equal to 1 day equals to 1 day equals to 1 day equals to 60 hours. 1 dayல 60 hours வருமா? அவன் சொல்றான் பாரு கரெக்ட்டா. 1 day equals to 24 hours. சொல்லு அடுத்து. 1 day equals to 24 hours. 24 எனக்கு 1 day equals to 24 hours. 1 hour equals to 60 minutes. 60 minutes equals to 1 minute equals to 60 seconds. Very good. குழப்பிடுச்சு. சரி. Think and answer படிங்க. Think and answer. Just took 5 sets of 5 marbles, each to measure the length of a cloth. Do you think she can use marbles to measure length? Marble வச்சு மெஷர் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஒரு கல்லோட லென்த் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னா வச்சு பார்க்கலாம். சரியா? அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? What can she use these marbles to measure instead? ஓகேவா? மார்பிள் அவங்க இப்போ இங்கே சொல்லியிருக்கிறது வந்து ஓகே. இவங்க சொல்லியிருக்க மார்பிள் வந்து இது கோலி மாதிரி. அது வந்து வெயிட்டுக்கு தான் நம்ம வைக்க முடியும். சரியா? மெஷர்மெண்ட்டுக்கு பண்ண முடியாது. சரியா? ஸோ அவங்க என்ன ஹிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா மார்பிள்ஸ் ஹேவ் வெயிட், லென்த் இருக்காது. அதை வச்சு நம்ம லென்த் எல்லாம் பார்க்க முடியாது. வெயிட்டை தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ டு யூ திங்க் திஸ் இஸ் அன் அக்யூரேட் வே ஆஃப் மெஷர்மெண்ட்? நோ. வை? ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கிடையாது, ஸ்டாண்டர்ட் யூனிட் கிடையாது, அக்யூரேட்டாக இருக்காது. இல்லை அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இருக்காது. அவ்வளோதான். ஓகே. குரூப் ஆக்டிவிட்டிலாம் அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேடா மாடி. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இது இதுவும் மேக்ஸும் சேம் தான். பட் இதில் ஃபுல்லாக நம்ம கான்செப்ட் பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. இப்போ லாஸ்ட்டு அந்த மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டல, அதே மாதிரி கெப்பாசிட்டி வால்யூம்க்குலாம் இருக்குல்ல. ஓகே. இதை சும்மா நான் சொல்கிறேன், நினச்சிக்கோ. ஓகேவா? ஏன்னா உனக்கு வந்து இன்னும் நீங்கள் கிராவிட்டி அதை பற்றிலாம் படிக்கல. அதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் நான் சொல்கிறது என்னென்னு புரியும். இப்போ ஜஸ்ட்டு உன்னோட இதுக்காக நீ கேட்டதுன்றதுக்காக சொல்கிறேன். மாஸ் வந்து ஓகே, மாஸ்ன்றது வந்து ஒரு டெஃபினெட்டு. உன்னோட வெயிட்டு வந்து மாசுன்னு ஒரு நம்பர் நீ கொடுத்துட்ட அப்படின்னா வந்து அது மாறவே மாறாது எங்கேயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மாஸ், உன்னோட மாஸ் வந்து 30 kgன்னு வச்சுக்கோ. ஓகே. அது வந்து எங்கே நீ இருந்தாலும் 30 kg தான். எர்த்தில் இருந்தாலும் 30 kg தான், மார்ஸில் இருந்தாலும் 30 kg தான், மூணில் இருந்தாலும் 30 kg தான். ஓகே. ஆனால் வெயிட்டு வந்து கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இங்கே எர்த்தில் வந்து உன்னோட வெயிட் எவ்வளோ? 29 kgயா? ஓகே. நீ மூணுக்கு போனோன்னா உன்னோட வெயிட் வந்து 10 kg தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அங்க கிராவிட்டி இல்ல. கிராவிட்டி இல்லன்னு இல்ல, கிராவிட்டி கம்மியா இருக்கு. ஓகே. அதனால தான் மூணுல நடக்கும்போது இப்படி நகர்ந்து போவாங்க. சரியா? ஏன்னா வந்து கிராவிடேஷனல் புல் வந்து அதிகமா இருக்காது. புரியுதா? இப்ப புரியுதா ஏன் மாஸ் வெயிட்னு வச்சிருக்காங்கன்னு? இவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு ஏதோ பொருள்?
அதில் நம்பர் இருக்குது 9.83 மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ஏன்ப்பா மாசும் வந்து வெயிட்டும் வந்து சேமாகவே இருக்குன்னு நீ கேட்கவே இல்லை பார்த்தியா? எர்த்தில் ஏன் மார்ஸும் வெயிட்டும் சேமாக இருக்குது? 29 சொல்கிறோம், 3ல் மட்டும் ஏன் மாற்றி சொல்கிறோம்? ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது தப்பு. ஓகேவா? வாட்டர் சொல்லுங்க. ஏன்னா இங்க கிராவிட்டி இருக்கு, அங்க கிராவிட்டி இல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், கிராவிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது, கிராவிட்டி கம்மியாக இருக்கு. கிராவிட்டி கம்மியா, கிராவிட்டி அங்கேயும் இருக்கு, கம்மியாக இருக்கு. எர்த்துக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குன்னு சொல்லணும். புரியுதா? கிராவிட்டியே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம இப்போ மெஷர் பண்ணுறோம்ல, ஆக்சுவலாக நம்ம நார்மல் டே லைஃப்லேயே வந்து வெயிட்டு, என்னோட வெயிட்டு உன்னோட வெயிட்டுன்னு நம்ம தப்பாக சொல்கிறோம். பாப்பா, சொல்லுங்கள். ஸ்டக்காய் வருது. சரி, ஓகே, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் பாரு. வெயிட்டுன்னு தப்பாக சொல்கிறோம். நம்ம பார்க்குறது எல்லாமே வெயிங் மிஷின்லாம் பார்க்குறோம்ல, அது வந்து மாஸ், வெயிட்டு கிடையாது. சரியா? மாஸ் தான் பார்க்குறோம் நம்ம. சரியா? வெயிட்டுன்னா இன்ட்டு 9.83 போடணும். மல்டிப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் 10க்கு பக்கத்தில் வருதுல்ல, வந்துடணும். வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன், கேஜி கிடையாது. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ நம்ம நார்மல் டேல வெயிட்னு சொல்கிறது தப்பு. மாஸ் வந்து எங்க போனாலும் அப்படியே தான் இருக்கும், வெயிட் வந்து மாறும், அவ்வளோதான். நீ இருக்கிய நாய்க்குட்டி, அடி பிச்சு எடுத்துருவேன். சரி, ஓகே, நம்ம சரி போய் சாப்பிடுங்க, போங்க.